பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக பெங்களூரு நகர காவல்துறையில HAL காவல் நிலைய போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பு நடந்த ராமேஸ்வரம் உணவகம், அந்த உணவகத்தின் நிர்வாகிகளிடமிருந்து புகார் பெற்றிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடமும் நேரில் பார்த்தவர்களிடமும் வாக்குமூலமும் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில காவல்துறையினர் மிக தீவிரமாக இதில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவ இடத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து CCTVகள் கைப்பற்றப்பட்டதுல சந்தேக நபர் ஒருவர் தொப்பி அணிந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்து விசாரித்து வரும் நிலையில இது தொடர்பாக 7 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல கூட்டுச்சதி, கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளும், அதே போல வெடிபொருட்களை பயன்படுத்திய தொடர்பான சட்டப்பிரிவும், அதே போல அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் என்று இந்த சட்டவிரோத செயல் தடுப்பு சட்டம், இந்த சட்டவிரோத செயல் தடுப்பு சட்டம் பதிவு செய்தால் தேசிய புலனாய்வு முகமை என்னும் NIA தாமாக முன் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கலாம். இந்த சட்டப்பிரிவு இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே கர்நாடக முதலமைச்சர் இது குண்டுவெடிப்பு சம்பவம் தான் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இதுவரை எந்தவிதமான ஒரு பயங்கரவாத அமைப்போ இதற்கு பொறுப்பேற்காத நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத செயல் தடுப்பு சட்டம் என்ற பிரிவுகளின் கீழே காவல்துறை பதிவு செய்யறதுனால ஒரு பக்கம் ஏற்கனவே NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வமாக இந்த வழக்கை அவர்கள் கையில் எடுத்து விசாரணை நடத்துவார்கள். ஏற்கனவே பெங்களூருவில் நடந்த பல்வேறு நாச வேலைகள், இதற்கு முன்பு நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் எல்லாம் தொடர்புடைய நபர்கள், அவர்களிடெல்லாம் ஒவ்வொருவருடைய செயல்முறை ஒன்று இருக்கிறது. காவல்துறையில மோடஸ் ஆப்பரண்டி என்று சொல்வார்கள். அந்த செயல்முறைகள் எல்லாம் யாருடைய எந்த குற்றவாளிகளுடைய செயல்முறை போன்று இருக்கிறது, இல்ல இந்த செயல்முறை எந்த அமைப்பை சேர்ந்த செயல்முறையாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் காவல்துறை விசாரித்து வருகிறது. அந்த இடத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இந்த இடத்தில் பதிவான அந்த குண்டுவெடிப்பு நிகழ்விற்கு முன்பு பதிவான செல்போன் எண்கள் எத்தனை அந்த இடத்துல பதிவாகி இருந்தது, எத்தனை சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறது, இவற்றையெல்லாம் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மூலமாக கைப்பற்றி அதன் அடிப்படையில சில சந்தேக அழைப்புகளை கைப்பற்றிருக்கிறார்கள். அந்த சந்தேக அழைப்புகள் வந்த செல்போன் எண்கள் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது. அந்த சுவிட்ச் ஆஃப் ஆனது, அதற்கு பிறகு அந்த நபர்கள் எங்கு சென்றார்கள், எந்த இடத்திலும் சென்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் CCTV உதவியுடனும் மற்ற சைபர் கிரைம் உதவியுடனும் அவர்களை தொடர்ந்து தேடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு முதல் ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி ஒரு குறிப்பிட்ட தகவல்களை இந்த வழக்கிலே கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக பெங்களூரு காவல்துறை தெரிவித்துள்ளது.